गाइस இன்னைக்கு என்ன வீடியோ போறோம்னா சென்ட்ரினா கேம் தாங்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் 8 புக் கலெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும், ஈஸியாக தாங்க இருக்கும். நம்ம போன வாட்டி ஒரு வீடியோ போட்டோம், வேறு தீம் தான் இது, வேறு இது தாங்க இது, ஆனால் ஈஸி தாங்க இது. வெறும் 8 புக்கு தான். நம்ம 8 புக்லேயே கஷ்டமான ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. கொஞ்சம் ஈஸி மூடு தாங்க இது. வேறு கேம் போட்டிருப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 14 நிமிஷம் வீடியோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. அடுத்து இந்த சைடு ஒன்றும் இல்லை. சரி, முதல் புக்கு கண்டுபிடிச்சிட்டோங்க. ரெண்டாவது புக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரூமில் கீ கிடைக்குது. அப்படியே நேராக போயிட்டு இன்னும் இது சென்ட்ரினா பயமுடுத்துதாமா. ஏதோ கடுப்பாக இருக்குது. நம்ம பயமுடுத்திட்டு போனால் தான் நம்ம விளையாட முடியுமா, நம்ம விளையாட முடியாது. கடுப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதான் பீரல் போல் உங்களுக்கு. 3வது புக்கு எடுத்துட்டோங்க. இது சாவி கேட்குது, சாவியை காணோம். எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு சாவியெல்லாம். இப்போ சாவி எங்கேயோ வச்சுருக்காங்க, ஓடுதுங்க பாருங்கள். நம்ம இதுக்கெல்லாம் பயந்துருவோமா, எத்தனை வாட்டி இந்த கேம்லாம் விளையாண்டுருப்போம். சாவி கிடச்சிச்சுங்க. இனிமேல் அந்த சாவி திறக்க சொன்னிச்சு, நாங்களாம் பார்த்துருவோம். பயமுடுத்துதாமா. ஆனால் அப்போலேருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து பயப்படுவோமா. ரொம்ப நேரம் இனிமேல் ஒரு சாவி எடுத்துட்டோங்க. இனிமேல் சாவி கேட்கம்ல, அப்போ நம்ம இதை வச்சு திறந்துப்போம். அடுத்தது என்ன வீடியோ போனால் கமெண்ட் பண்ணுங்க. யாரும் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு புக்கு எடுத்தாச்சு, நான் எடுக்க முடியலங்க. எடுத்தாச்சு, 5 புக்கு எடுத்தாச்சு. இன்னும் 3 புக்கு தாங்க. அடுத்து அந்த சைடு மேலே போயிட்டோம். அந்த சைடு இந்த சைடு சென்ட்ரினா போகுது. இது பாருங்கள், சென்ட்ரினாக்கு பயமுறுத்த தெரியாது. ஒன்று நம்ம போகும்போது குடுக்கில் போகிறது, ஒன்று பயமுறுத்துது. அவ்வளோதான், 2 தான். இது பார்த்து எங்களுக்கு சலிச்சிச்சு. இந்த படிக்கட்டி தான் வச்சுருக்கானு. போன கேமில் அந்த மாதிரிலாம் படிக்கட்டி மாதிரி ஏறுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னங்க அது, ஸ்க்ரீனை ரத்தக்கரை போயிடுச்சு. ரூம் சாவி போட்டு திறந்துட்டோம். நம்ம சாவியை போட்டு திறக்காத ரூம்லாம் கூட புக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சாவி எடுத்துக்கணுங்க. இது ஒரு புக்கு இருக்குது, 6 புக்கு எடுத்துட்டோம். இன்னும் 7, 8 அந்த புக்கை மட்டும் எடுத்துடலாம். இந்த அறையிலையும் புக்கு இல்லை. பக்கத்தில் சாவி கேட்குது. நம்ம பின்னாடி அந்த ரூம் திறந்து, இங்கே ஒரு சாவி இருக்குது, அந்த ரூமை திறந்து பார்த்துருவோம். இப்போ சாவி போட்டு திறந்துச்சு. ஒரு புக்கு இருக்குங்க, 7வது புக்கு எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு புக்கு தான். ஒரு ரிட்டன் வந்தால் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சாவி எடுத்துட்டோம். சாவி பார்க்காத ரூமில் போய் பார்த்துருவோம். இருக்குங்க, 8 புக்கு எடுத்தாச்சு. இனிமேல் எச்சி திறந்து ஒரு டோர் இருக்கும், அதை வச்சு நம்ம தப்பிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஈஸி தாங்க. பாருங்கள், ஈஸியாக எடுத்தாச்சு பாருங்கள். இனிமேல் இந்த எக்ஸிட்டோட போய் திறக்க வேண்டியதான். சென்ட்ரி, நான் போயிட்டு வரேன், பாய். சென்ட்ரி, நான் பார்க்குறேன், கதவை திறக்கிறேன். சென்ட்ரி, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். திரும்ப இப்போ தான் எக்ஸிட்டோர் பார்க்கணும். இந்த சென்ட்ரி நான் குழப்பி விடுறதுக்கே வரேன். ரொம்ப தூரம் வந்துட்டோம், அதனால் பார்த்து தாங்க போனேன் எக்ஸிட்டோருக்கு. சென்ட்ரின் இன்னும் பயமுறுத்தவே இல்லை. அவ்வளோதாங்க, இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. சென்ட்ரினை ஏப்போ விட்டுட்டு போகுது.